ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெல்ஃபிஷ். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நர்சிங் லைசன்ஸ் ரினுவல் பண்ணுறதுக்கு பிஎல்எஸ் ப்ரொசீஜர் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிஎல்எஸ் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ihs.nursing.com போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இம்பிடெஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்பேஜ் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து 3 டிவிஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை சிஎன்இ மெம்பரா, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சிஎன்இ மெம்பர் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்கும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆனவுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்னென்னா டைப் ஆஃப் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது நாலேஜ் பேஸ்டு மாடல் ஆர் ஸ்கில் பேஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்டு மாடல். ஏன்னா நம்ம தியரி அவர்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் வாங்க போகிறோம் அப்படின்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் அந்த ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பை நவ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த பை நவ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பை நவ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் வந்து 200 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆனது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ மெசேஜ் வந்ததும் உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து சிஎன்இயில் போயிட்டு சிஎன்இ மாடல் கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ கிளிக் பண்ணதுமே பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா ப்ரீ டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் அண்ட் வந்து ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீ டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஸோ அதனால எப்போயுமே மொபைலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஓடிபியை போட்டு திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ரீ டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து டூரேஷன் வந்து 45 minutes அப்படின்னு சொல்லி காட்டும். 30 கொஸ்டின் வரும். ஸோ அந்த ப்ரீ டெஸ்ட் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கு இடையில வந்து ஸ்கிப்பும் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கூட ஸ்கிப் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணாமல் டேரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ 30 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி கிடைக்கும். அதில் வந்து தேங்க்யூ ஃபார் ப்ரீ டெஸ்ட், நீங்கள் வந்து இ லேர்னிங் மாடல் வந்து சூஸ் பண்ணி ரிசோர்ஸ் மாடல் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இ மாடல் எப்படி வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 slides கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி வந்து என்னென்னா சொல்லி மெட்டீரியல்ஸ் எல்லாமே 40 slides-ஐயும் உட்காந்து நீங்கள் பொறுமையாக படிங்க, அவசரப்படாதீங்க. மெயின் அதில் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா எல்லா கொஸ்டினை படித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ திரும்பவும் நீங்கள் ஓடிபி போட்டுட்டு திரும்ப மார்க் டெஸ்ட் பண்ணணும். ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் சேம் அதே 30 கொஸ்டின்ஸ் மாடலில் தான் இருக்கும். ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணதுக்கும் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலை, 30 கொஸ்டினில் 70% வரல அப்படின்னா நீட் ஃபார் மோர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரீட் பண்ணி தரவாக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஸோ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் பண்ணுறதுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் மொபைலை கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆன்சர் நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ இதுலேயும் டூரேஷன் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 minutes, 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி கரெக்டாக ரிசல்ட் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து காட்டுவாங்க. 70% அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஎல்எஸ் ஸ்கோர் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க, சிஎன்இ கிரெடிட் ஹவர்ஸ் கிடச்சிடும். பட் 70%க்கு கீழே இருந்தது அப்படின்னா அகெயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீமாடல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீடு ஃபார் மோர் ப்ரிப்ரேஷன் அகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் மணி ப்ளஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எல்லா ஸ்லைடையும் நல்லா வந்து தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் யாருக்காவது பிஎல்எஸ் வந்து பேமெண்ட் மூலமாக பண்ணித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜெல்ஃபிஷ் வீணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.